எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, அதிமுகவில் என்னை சேர்த்து கொண்டால் போதும் என ஓ பன்னீர்செல்வம் மிக கெஞ்சுதலாக பேசியிருக்கிறார். ஆனால் எடப்பாடியாரோ ஜெயம் படத்தில் சதா கையை நீட்டி பேசும் ஸ்டைலில் போயா போ என்று விரட்டுகிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி இது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஓட்டல் ஒன்றில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவுக்காக நான் ஏராளமான தியாகங்களை செய்து இருக்கிறேன். கட்சியில் இருக்கும் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 33% வாக்குகளை பெற்றிருக்கிறேன். அதிமுக ஒன்றாக இருந்தால் 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தது. தற்போது ஏராளமான நிர்வாகிகள் அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நானும் அதற்காகத்தான் பாடுபட்டு வருகிறேன். அதிமுகவில் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, கட்சியில் சேர்த்து கொண்டால் போதும். என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி மூத்தவர்கள் சொல்லை கேட்க வேண்டும், அவர்களது ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று கூறினார். இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கைபேசி மூலம் தகவல் தெரிவித்தனர். அப்போது பதிலளித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வமோ அல்லது சசிகலாவோ திரும்ப திரும்ப என்னதான் பேசினாலும் கட்சியில் அவர்களை சேர்த்து கொள்ள முடியாது, சேர்த்தால் அதன் விளைவுகளை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார்.